செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய தனிப்பெரும் கருணையினால் இன்றைக்கு அற்புதமான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி நன்னாளிலே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நரசிம்ம ஜெயந்தி நன்னாளிலே ஒரு சிற்றுரையாக, ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சிற்றுரையாக சிறுவனும் சிங்கமும் என்ற தலைப்பிலே உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா எப்படியோ ஒவ்வொருத்தர் கைங்கரியம் பண்ணும்பொழுது நம்ம இந்த ஒரு 15 நிமிஷம் உங்ககிட்ட நரசிம்மரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது என்னை பொறுத்தவரையில் பெரிய விஷயம். ஆகவே சிறுவனும் சிங்கமும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக சிறுவன்னா யாரை சொல்கிறேன், சிங்கம்னா யாரை சொல்கிறேன்ட்டு. சிறுவன்னா கண்டிப்பாக பிரகலாத ஆழ்வானை தான் சொல்கிறோம். சிங்கம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய நரசிங்கம், நம்முடைய நரசிம்ம சுவாமியை தான் சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம், அந்த பாசம், அந்த நம்பிக்கை, அதை பற்றிய விஷயங்களை தான் ஒரு 4 பாயிண்ட்டு. என்ன 4 பாயிண்ட்டுன்னா, இப்போ இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் மிக எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லுது. நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருப்பேன். பெருமாள்கிட்ட இப்படி வேண்டிக்கணும், அப்படி வேண்டிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் கேட்கறதெல்லாம் ஒரே வரியில கண்ண பரமாத்மா சொல்லிட்டார் கீதையில. சர்வதர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபிபியம் மோட்சஷ்யாமின்னு சொல்லி சரணாகதி தத்துவத்தை கண்ணன் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சரணாகதி நரசிம்மரை பண்ணா நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீரும். இப்ப நம்ம சரணாகதி எப்படி பண்றது, இப்ப நம்ம பண்றது இருக்கட்டும், பிரகலாதன் அன்னைக்கு எப்படி பண்ணான் அப்படின்றத பத்தி ஷார்ட்டா பார்க்க போறோம். சரணாகதி அப்படின்னும் போது அதுக்கு இலக்கணங்கள் பெரியோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இலக்கணங்களில் குறிப்பிட்டு ஒரு 4 மட்டும் செலக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இந்த 4த்துக்கும் 5 நிமிஷம், அவ்வளோதான், ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ பிரகலாதன் செய்த அந்த சரணாகதிக்கு அவனுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது நம்மளும் ஓரளவுக்கு அந்த மாதிரி பண்ணால் நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ நரசிம்மரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அவதாரமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு, டக்குன்னு வந்தார், வேலையை முடித்தார், போயினே இருந்தார். அவரது இப்போ ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,000 வருஷம் சொல்கிறோம். கிருஷ்ணர் எடுத்துக்கினா 125 ஆண்டுகள்னு சொல்கிறோம். மற்ற அவதாரங்கள்லாம் பார்க்கும்பொழுது நிலைத்து நின்று பல காலம் இருந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் நரசிம்ம அவதாரம், அந்த பையன் சொன்னான் பார் ஒரு வார்த்தை, அவனுக்காக நான் வரேன்டா அப்படின்ட்டு களத்தில் குதித்த ஒரு சிறுவனுக்காக அருளிய ஒரு சிங்கம். எப்படிப்பட்ட உக்கிரமான அவதாரம்! ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்காக வந்தார் பாருங்க, அதுதான் அவருடைய கருணை. நம்ம ஆளை பார்த்து சிங்கத்தை பார்த்து பயப்படுறோமே ஒழிய அவர் உண்மையிலே குழந்தை. சரிங்க, அதை நான் பெருமை பேசினே இருக்கணும். இப்போது பிரகலாதன் பண்ண சரணாகதியில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும். சரணாகதியை எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த சரணாகதியில் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்கிறது, இது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, சரண்யசி சக்திஹி பேர். நான் தமிழில் நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். சரண்யசி சக்திஹி, இது ஃபஸ்ட்டு சரணாகதியில் ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். என்ன இதுக்கு பொருள்? சரண்யசி சக்திஹி அப்படின்னா நம்ம யாரை சரணாகதி அடையணும், நாம் போகிற தெய்வம் சரியானதா, கரெக்டாக நம்ம இந்த தெய்வத்தை சரணாகதி அடையிறோமே, இவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவாரா அப்படின்ற எண்ணம் நமக்கு தோன்றணும் இல்லையா? அதுதான் சரண்யசி சக்திகி. பிரகலாதன் என்ன பண்ணால் மிகச்சரியான கடவுளை பிடிச்சான் பிரகலாதன். ஏன்னா சரண்யசி சக்திகின்னா யாரை சரணடைவது, யார்கிட்ட நான் காலில் போய் விழுந்தா அவர் நம்ம மேலே கருணை வைப்பார் அப்படின்றத மிகச்சரியாக சொன்னான் பிரகலாதன். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவன் கிளிக் ஆகிட்டான். இதுக்கு உதாரணமாக கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார், பிரகலாதன் சொல்வதாக, இரண்யவதை படலம் கம்பராமாயணத்தில் வருதுங்க. பிரகலாதன் பேசுகிறான், அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். யாரை சொல்வது அந்தனர், அருமறை அறிந்தோர் ஓதச் சொல்வது எப்பொருள், தீர செய்வினை தேவரும் முனிவரும்
பேரை சொல்வது பெரிதும் ஒன்று உள்ளதோ அப்படின்னு கேட்குறான். அந்தணர்கள் யாரை கடவுள்னு சொல்கிறான்? நன்றாக அருமறைகள் வேதங்களை கற்ற பிராமணர்கள் யாரை கடவுள்னு சொல்கிறாங்க? முனிவர்களும் ரிஷிகளும் யாரை பகவான் சொல்கிறாங்க? தீவினை இவை எல்லாவற்றையும் அகற்றக்கூடிய கடவுள் என்று யாரை சொல்கிறார்கள்? அந்த பேரை சொல்வது பிரிதொன்றுள்ளதோ அந்த ஒரு பேரு நமோ நாராயணா அப்படின்னு தில்லா அப்பங்கிட்ட பேசுகிறான் பிரகலாதன். அப்போ இந்த முதல் பாயிண்ட்டு சரண்யசி சக்திகின்னா நம்ம யாரை சரணடைவது, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவாக பிரகலாதன் நரசிம்மரை பற்றினான். இதுதான் முதல் பாயிண்ட்டு. யாரை சொல்வது அந்தனர் அருமறை அறிந்தோர் ஓதச் சொல்வது எப்பொருள் தீரச் செய்வினை தேவரும் முனிவரும் பேரை சொல்வது பிரிதொன்றுள்ளதோ அப்படின்னு சரியா கேட்குறான். யார்கிட்ட? அப்பா கிட்ட. ஏன்னா அவன் அவனுடைய பேரை ஓம் இரண்யாய நமகன்னு சொல்கிறான். இவன் நமோ நாராயணா என்ன அஷ்டாட்சரத்தை இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ யாரா கடவுள்னு கேட்கும்போது இந்த பாட்டை சொல்றான் கம்பராமாயணத்தில். ஆச்சுங்களா? அப்போ பிரகலாதன் மிகச்சரியாக நரசிம்மரை சரணாகதி அடைந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஆக்ஞி சன்னியம்னு பேர். அதாவது ஆக்கி சன்னியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை முதலின்மை. தமிழில் பொருள் ஆக்கின் சன்னியம் அப்படின்றதுக்கு தமிழில் பொருள் கை முதலின்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னிடம் எதுவுமே இல்லை, என்னால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நீ தான் கதின் 100%, 200% சரணாகதி. சாமி நீ எனக்கு இது பண்ணு, நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், என்கிட்ட தேங்காய் இருக்குது. சாமி நீ இது பண்ணு, நான் அதை செய்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்களாம். சரணாகதின்றது எப்படி காட்டுறாங்க பாருங்க. கை முதலின்மை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, உன்னை விட்டால் எனக்கு வேற கதியே கிடையாது. இதுக்கு பேர் தான் ஆக்கிச்சன்யம். அப்போ ஆக்கிச்சன்யம் அப்படின்னா கை முதலின்மை, என்னிடம் ஒன்றுமே கிடையாது. பிரகலாதன் அப்படிதான் நம்பினான். நீங்க நல்லா பாருங்க, பிரகலாதன் நரசிம்ம சுவாமியை வேண்டும் பொழுதெல்லாம் எனக்கு இதை கொடு அதை கொடு, நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எங்கன்னா ஒரு டைலாக் இருக்கா நீங்க பாருங்க. ஃபுல்லா வெறும் நாராயண நாமம் அவன் மைண்ட்ல நிக்குது. அப்பா அவனுடைய பேருக்கு பதில் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எப்போ வந்தாலும் எப்போ போனாலும் நமோ நாராயணாவே சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கவே இல்லை. அவனை தூக்கி எங்க போட்டாலும் சரி, அவன் நாராயணான்ற நாமத்தை மட்டுமே சொன்னானே வழி என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சவே இல்லைங்க. அப்போ அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. அப்போ இந்த ஆக்கிச்சன்யம் அப்படின்றது கை முதலின்மை, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ தான் கதின் ஃபுல்லா சரண்டர் ஆகிறது. இதுக்கு உதாரணமா அழகா சொல்லலாம், தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு. இப்போ ஒரு தாயானவள் சின்ன குழந்தைய, அவ எவ்வளோ விரதம் இருந்து எவ்வளோ இன்னல்களை அனுபவிச்சு ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கிறா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், என்னென்ன பத்தியும் இருக்கிறாங்கன்னு தெரியும். குழந்தை பிறந்த பிறகும் அந்த அம்மா என்னென்ன பாடுபட்டு இருக்காங்கன்றது தெரியும். இப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு என்ன பிடிக்குன்றது தாய் தான் அறிந்து ஊட்டுவா. குழந்தை இப்போ இருக்கிற குழந்தைக்கு பிறந்த உடனே கேட்குது, வாய் திறந்து, அது வேற கதை. ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்பொழுது குழந்தைக்கு எது தேவை அப்படின்னு கொடுக்கக்கூடிய பக்குவம், செய்யக்கூடிய பக்குவம், அந்த கருணை அம்மாவுக்கு இயற்கையாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை எனக்கு பால் வேண்டும் அப்படின்னு போய் சின்ன கை குழந்தை கேட்கறதில்ல, அம்மாவே கொடுப்பா. குழந்தையினுடைய சுபாவம் அறிந்து இந்த குழந்தைக்கு இது தேவை, சாயந்தரம் வந்தால் என் குழந்தை இதை கேட்பான், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என் குழந்தை இதை கேட்பான், காலையில் எழுந்த உடனே இதை கேட்பான். அதுதானங்க தாயே, அதுதானே தாய்மை. அந்த தாய்மை உள்ளத்தோடு இருக்கிறான் நான் நரசிம்ம சுவாமி. நீங்கள் இந்த பிரகலாத சரித்திர நரசிம்ம அவதாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரகலாதன் எனக்கு இதை கூட அதை கூட நரசிம்ம சுவாமி கிட்ட கேட்கவே இல்லை. அவன் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று, அது லாஸ்ட் 4வது பாயிண்ட்ல நான் சொல்கிறேன். ஒரே ஒரு இதில் தான் நரசிம்மரை மாட்டி விட்டார், மற்றபடி எங்கேயுமே ஒரு நரசிம்மரை இழுக்கவே இல்லை. நாமத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி வேணும், என்ன வேணும், எப்போ வேணும்ன்றத குழந்தையினுடைய தன்மை அறிந்து கொடுக்குறா பாருங்க. அந்த தன்மை அறிந்து பகவானே கொடுப்பான். அதனால் நம்ம கையில் இதை வச்சுன்னு கை முதலின்மை, என்கிட்ட இதுவுமே இல்லை அப்படின்னு போய் சரண்டர் ஆனாதான் நரசிம்மன் இறங்கி வருவான். அப்போ 2வது பாயிண்ட்டு ஆக்கிஜன்யம். இதில் நம்ம கை முதலின்மை, என்னிடம் எதுவுமே இல்லை, நீ தான் பார்க்கணும் அப்படின்ற பக்குவ நிலைக்கு நம்ம இருக்கணும். பெருமாள் கிட்ட பேரம் பேசக்கூடாது. நம்பர் 3, 3வது பாயிண்ட் அனன்ய சரணாகதித்துவம்.
இப்போ நான் நரசிம்மரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சரணாகதி அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யாரை சரணாகதி அடையணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நரசிம்மரன் முடிவு பண்ணிட்டேன். பிரகலாதன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் நரசிம்மர சரணாகதி அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் ஆக்கி ஜன்யத்தில் நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நீ தான், எனக்கு நல்லது பண்ணாலும் நீ தான், எனக்கு கெட்டது பண்ணாலும் நீ தான்ட்டு அவரையே சரணாகதி அடையிறான். ஆக்கி ஜன்யம் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு அனன்ய சரணத்துவம். அனன்ய சரணத்துவம்னா இப்போ நான் நரசிம்மர்கிட்ட சொல்லினே இருக்கிறேன், நரசிம்மர் செய்வாரா இல்லைன்னு உடனே அடுத்த தெய்வத்துக்கு நான் தாவிடக்கூடாது. முழு நம்பிக்கையை வச்சு நரசிம்மர் எனக்கு இது செய்வார் அப்படின்னு சொன்னா நரசிம்மர்கிட்டயே தான் நீங்க விழுந்திருக்கணும். நீங்க பாருங்களேன், எத்தனை சந்தர்ப்பங்கள் பிரகலாதன் கஷ்டப்பட்டான், எத்தனை சந்தர்ப்பங்கள் இல்ல. அப்ப அத்தனை சந்தர்ப்பங்கள்லையும் அவன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தானே ஒழிய, நான் நரசிம்மனை டெய்லி கும்பிட்றேனே, நான் நாராயணனை டெய்லி கும்பிட்றேனே, எங்க அப்பா ஒரு நாள் என்ன நெருப்புல தூக்கி போடுறான், ஒரு நாள் யானையை விட்டு மெரிக்க சொல்றான், ஒரு நாள் மலை மேல இருந்து தள்ளி விடுறான், ஒரு நாள் கடல்ல தூக்கி போடுறான். நரசிம்மா, நாராயணா, உன்னையே கும்பிட்டு இருக்கனே, நீ ஒன்றும் என்னை கவனிக்கவே மாட்டேறிய, உனக்கு நிறைய வேலை இருக்கு போல இருக்குது, என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு திரும்பி வேற ரூட்டு போயிடக்கூடாது. அனன்ய சரணாகதித்துவம் அப்படின்னும் பொழுது நம்ம உன்னை நம்பி நான் வந்தனா நீ தான் எனக்கு கதி, உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு முழு நம்பிக்கை அங்கே வைக்கணும். அதுதான் இதுக்கு உதாரணமா பிரகலாதனுடைய வாழ்க்கையில சொல்லிட்டேன். ஏன்னா அவன் பல சந்தர்ப்பங்கள்ல பல கஷ்டங்கள் அனுபவிச்சான். ஆனா முழுமையான கஷ்டம் இல்லை அது. இப்போ யானை மெரிக்க வந்தது, மாலை போயிட்டு போயிடுது, கடல்ல தூக்கி போட்டாங்க, வந்துடுறான் இல்லையா, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் பிழைத்துக் கொள்கிறான். நாமத்தை மட்டும் சொல்லி என்னை அந்த சந்தர்ப்பத்தில் கூட காப்பாத்துன்னு சொல்லவே இல்லை பிரகலாதன். இதுக்கு அழகான ஒரு உதாரணம், உன்னை விட்டா எனக்கு கதி இல்லைன்றதுக்கு நம்ம பாரதத்துல அருமையான கட்டம் திரௌபதியினுடைய பக்தி. திரௌபதி கண்ணங்கட்ட துச்சாதனனும் துரியோதனனும் சபையில் அவமானப்படுத்தும் பொழுது, கண்ணா நீயே கதின்ட்டு தன்னுடைய ஓர் ஆடையை ஒரு கையால் பிடித்து கொண்டு ஒரு கையால் கிருஷ்ணனை கூப்பிடுறா. கிருஷ்ணன் ஒண்ணுமே பண்ணல, சுத்தி முத்தி பாக்குறா, கண்ணுல தண்ணி வடியுது, ஆறா பெருக்கெடுத்து ஓடுது திரௌபதிக்கு. கிருஷ்ணா வரமாட்டியா வரமாட்டியா, வரல, 100% இன்னும் வரல. அதனால என்ன பண்ணா, எனக்கு நடக்க இருக்கிற இந்த அவமானம் நடந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது, கிருஷ்ணா நீதான் பொறுப்புன்னு ரெண்டு கையும் தூக்கினா. சங்கு சக்கர கதா பாணி துவாரகா நிலையச்சுதா கோவிந்தா புண்டரிகாட்சா ரட்சமாம் சரணாகதாம் என்று சொல்லி முழுமையாக சரணாகதி அடைந்தால் புடவைகள் சுரக்க ஆரம்பிச்சது இல்லையா. பாரதியார் அழகா சொல்லுவார், புண்ணியம் செய்தோர் புகழினை போலே சுரந்தன 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 வேண்வார் பாரதியார் பாஞ்சாலி சபத்துல. அப்போ அந்த புடவைகள் சுரந்து கொண்டே இருந்தது. அந்த அம்மா வச்ச நம்பிக்கை, ஏன் கணவன்களை நம்பல, சபையில் இருந்த பீஷ்மர் துரோணர் கிருபர் யாரையும் நம்பல, அவங்க கிட்ட நியாயம் கேட்டாலே ஒழிய தன்னை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை இந்த கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்றத முழுமையா நம்பினா, இது எங்கடா ரியாக்ட் ஆகுதுன்னா, கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுந்தம் போகும்போது தன் ஃப்ரெண்டு உத்தவர்கிட்ட சொல்றாராம், உத்தவா இந்த மாதிரி இந்த ஒரு திரௌபதிக்காக நான் பட்ட பாடு இருக்க, நான் பேர் வாங்கினேன், அழகா ராஜா மாதிரி நான் சீட்டில் உட்காந்துருப்பேன், துவாரகையை ஆட்சி செஞ்சிருப்பேன், ஃப்ராடுன்னு பேர் வாங்கினேன், அவ புருஷனுக்கு வண்டி ஓட்டினேன், தூசு தும்பல்லாம் மூஞ்சில வாங்கிட்டு திருவள்ளிக்கணியில் பார்சாரதி எப்படி சாட்டையோட உக்காந்துருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் எனக்கு தேவைதான், எப்போ தேவை, என்னை முழுமையா நம்பிக்கை வச்சு நீ தான் கதி, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லைன்னு திரௌபதி சொன்னா பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான்டா உத்தவா இவ்வளவையும் நான் தாங்கி கொண்டேன் நான் கண்ணை. அப்படி கிளம்பும்போதும் வைகுந்தத்துக்கு டேய் இன்னும் எனக்கு அந்த திரௌபதிக்கு செய்யணும்னு இருக்குடான்னாரும். அப்போ நம்ம சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் எவ்வளவு இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. இதுல பிரகலாதன் கேரக்டர் பாத்தீங்கன்னா சின்ன பையங்க, அதுதான் சிறுவனும் சிங்கமும் தலைப்பு சொன்னேன் நான். அப்போ அனன்ய சரணாகதித்துவம் அப்படின்னும் பொழுது உன்னை சரணாகதி அடைஞ்சா நீ மட்டும்தான் எனக்கு, வேற கதி இல்லைன்றத முழுமையா நம்பிக்கை வைக்கணும். ஓகேங்களா. நாலாவது சாஸ்திர விசுவாசம். சாஸ்திர விசுவாசம், விசுவாசம் பேர் வந்துச்சு உங்களுக்கே தெரியும், நம்பிக்கை, முழுமையா நம்பிக்கை வைக்கணும். இப்போ இவ கேட்டான் பிரகலாதனை பார்த்து, யாரு இரண்யன், டேய் என் பேரை சொல்ல சொன்னா ஹரி ஹரி ஹரின்னு அவன் பேரே சொல்லின்னு இருக்க, அந்த ஹரி எங்கடா இருக்கிறான் அப்படின்னும் போது இன்னும் பார்க்கல பிரகலாதன், ஆனா நம்பிக்கையோட சொல்றான், நம்பிக்கை வச்சு சொல்றான். நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால்
பாட்டு எழுதியிருக்காருல நம்ம கவியரசர். நம்பிக்கையோட சொல்கிறான். யார்? பிரகலாதன். யாருக்கிட்ட? இரண்யன்கிட்ட. இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் வருது. சாணிலும் உளன் ஓர் தன்மை அணு சதகூறிட்ட கோணிலும் உளன் இந்த தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உள்ளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். அப்பா, சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணிலும் உளன் இத்தன்மை இந்த தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். இந்த இடத்துல தான் மெயினா நரசிம்மரை கூப்பிட்டுட்டான். அது வரலாம் நரசிம்மரை அவன் கூப்பிடவே இல்லை பிரகலாதன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரகலாதன் இது வரலாம் நரசிம்மரை கூப்பிடல. அதுவும் அவன் கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அப்பாவோட டார்ச்சர் தான். எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னா எங்கே வேணாலும் இருக்கிறான் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு அவர்? சாணிலும் உளன் ஒரு ஜான் சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கோணிலும் உளன் அணுவை பிளக்க முடியும்னு அன்றைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க கம்பராமாயணத்தில் கம்பர். இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு பிறகுங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது அணுவை துகள்களாக மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம். அதை நம்ம இந்து கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அப்படி நிறைய தொடர்புகள் அதில் இருக்குது. சரிங்க, நம்ம அதுக்குள்ளே போல இப்போ. அப்போ ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணில மூலம் அந்த அணுவை சதம் 100 துகள்களாக நீ துண்டு பண்ணாலும் சரி அதுலேயும் இருக்காண்டா என் நாராயணா. அப்புறம் இந்த தூணிலும் உடன் அப்புறம் நீ சொன்ன சொல்லிலும் உடன் என்ன சொன்னான் இரண்யன்? அரி எங்கன்னா ஹ ரி ஏ இங்கே இந்த 6 எழுத்துலையும் இருக்கிறான்டான்றான் பிரகலாதன். நீ சொன்ன சொல்லு இருக்கு பாரு அந்த சொல்லுலேயும் இருக்கிறான் அப்படின்ட்டான். இதை அதோட நிறுத்திட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த லைன் கடைசியாக போட்டான் பாருங்க பிரகலாதன். இத்தன்மை காணுதி விரைவில் என்றான்டே இதை நீ பார்க்க போறடான்ட்டு அப்பா கிட்ட. இப்போ தர்ம சங்கடம் ஆயிடுச்சு நம்ம நரசிம்மருக்கு. ஏன்னா நம்ம இரண்யன் வாங்கின்னு வந்த வரம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். மரணம் இருக்கக்கூடாது. மரணம் இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கக்கூடாது? காலையிலையும் இருக்கக்கூடாது, பகல்லையும் இருக்கக்கூடாது, ராத்திரியும் இருக்கக்கூடாது, மனுஷனாலையும் கூடாது, விலங்காலையும் கூடாது இல்லையா? வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் இருக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இல்லையா? ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அதனால தான் என்ன பண்ணார் பகவான்? விலங்கு முகம் மனித உடல். பகலும் கிடையாது, இரவும் கிடையாது, சாயந்தர நேரம். வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, வெளியும் கிடையாது, மடி மேலே. இந்த ஆயுதம் உயிருள்ள ஆயுதம் உயிரற்ற ஆயுதத்தை ரெண்டு தாளையும் கூடாதுன்னா நகம். நகத்தில் பாருங்க ஸ்பெஷாலிட்டி. நம்ம நகத்தை வந்து ஜடப்பொருள் தான் சொல்கிறோம், நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அந்த நகம் வளர்ந்துட்டே இருக்கு பாருங்க இல்லையா? அதனால் அது உயிர் உள்ளதுன்னு சொல்லுவோம், உயிர் அற்றதுன்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக யோசித்து அந்த அவதாரத்தை எடுத்துன்னு ஒரு சின்ன பையன் காணுதி விரைவில் என்றான்னு அவன் சொன்ன ஒரு சொல்லுக்காக இந்த மனுஷன், இந்த பெருமாள் மனுஷன்ற பாருங்க, பாவம் மனுஷனாக தானே வந்தார் அவர், சின்ன குழந்தைக்காக. அப்போ இந்த சின்ன சிறுவனுக்காக அந்த சிங்கம் தூணை பிளந்து கொண்டு வருது. காணுதி விரைவில் என்றான் உடனே அந்த மண்டபத்தில் இருந்த எல்லா தூண்லையும், ஏன்னா இவன் எந்த தூணை அடிப்பான்னு அவருக்கு தெரியாது, அதனால எந்த தூணை அடித்தாலும் நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? எல்லா தூண்லையும் நின்னார். இவன் அடித்த தூண்லேருந்து வெளிப்பட்டது சிங்கம். மிக அற்புதமான அவதாரம். குழந்தைக்கு சிறுவனுக்கு அருளிய சிங்கமாக நம்முடைய நரசிம்ம பெருமாள் அவதாரம் செஞ்சார். மிக அற்புதமான திரு அவதாரம். இரணியனை எடுத்து தன்னுடைய மடியில கிடத்தி அவனை தன்னுடைய கூரிய நகங்களால், அந்த கூரிய நகம் ஃபுல் பவர் வர்றதுக்கு காரணம் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய அம்சம்னு சொல்றாங்க பெரியவங்க. அப்படி கீறி அவனை வதம் செய்தார். நான் உங்களுக்கு வந்து நரசிம்ம அவதாரம் கதையோ இல்லை இரண்யன் பேக்ரவுண்ட், ஏன் அவன் இரண்யனை வந்த இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல நான் வரல. 4 பாயிண்ட்டை நம்ம பிரகலாதன் எப்படி வந்து சரணாகதி அடைஞ்சா என்ன ஆச்சுன்றத பார்க்குறோம். அப்போ இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். தூணை அடித்தான், பிளந்தது, வந்தார் மகாவிஷ்ணுவினுடைய அம்சமான, அதாவது ஸ்ரீ நரசிம்மர். அப்படி வந்த பிறகு அவர் அவதாரம் பண்ண பிறகு என்னென்னோ நடந்தது. நான் நிறைய மீதி நரசிம்ம ஜெயந்தி உபன்யாசங்களில் சொல்லியிருக்கிறேன். பழசில் இருந்தால் எடுத்து பாருங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சொன்னதே திருப்பி எத்தனை தடவைனாலும் சொல்லலாம், அவ்வளோ ரசமாக இருக்கும். மகாலட்சுமியை பார்த்து பயந்து போய் ஒளிந்த அவதாரமா. மகாலட்சுமி போய் பயப்படுவாங்களா பெருமாளுக்கு?
ஆனாலும் அவங்களே பயந்து போய் நின்ன அவதாரம் இந்த ஒரே அவதாரம் தான். இதுக்கு ஸ்பெஷல் நிறைய இருக்குது. நரசிம்ம அவதாரத்தினுடைய ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் நான் இதோட தான் நிறுத்திக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிஷன் முதலே சொல்லிட்டேன், ஒரு 15 to 20 நிமிஷம். அதனால் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் உன்னை நரசிம்ம பெருமாள் அவதாரம் பண்ணார். இப்போ நரசிம்மருக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, இன்னும் ஒரு திருநாமம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. நரசிம்மருடைய இன்னொரு பேர் கம்பன். என்ன சார் கம்பன் சொல்கிறீங்க? கம்பன் வந்து ராமாயணம் எழுதினார். ஆமாங்க, ராமாயணம் எழுதின அந்த கம்பருக்கு அவங்க அப்பா வச்ச பேர் தான் கம்பர். கம்பர் என்றால் நரசிம்மன் என்று பொருள். கம்பத்திலிருந்து வந்தவன் கம்பன், அது நரசிம்மருடைய பெயர். அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நாளை என்பது நரசிம்மருக்கு எல்லை அப்படின்ற மிக அற்புதமான, அது ஒரு மந்திரமாகவே நம்ம சொல்லலாம். நரசிம்மர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டால் உடனே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வியாழக்கிழமை, நான் இப்போ 1 மணிக்கு உங்களுக்கு சொல்கிறேன், 2 மணிக்கு சொல்கிறேன்னா உடனே ஸ்பாட்டில் இறங்கிடுவார், ஆக்ஷனில் இறங்கிடுவார். அதிரடி ஆக்ஷன் தானே வருது. ஓங்கி அடித்தா 1.5 டன் இல்லையா நம்ம சிங்கத்துது. அப்போ இந்த சிங்கம் வந்து உடனடியாக வரக்கூடியவர். அதே மாதிரி இந்த நரசிம்ம ஜெயந்தியில், இன்றைக்கெல்லாம் நரசிம்ம ஜெயந்தி தான், இன்றைக்கி சாயந்தரம் தான் அவருடைய திருவதாரம். அதனால் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம எப்படி வழிபடுறது சார் நரசிம்மரை? இதில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் உண்டு. நரசிம்மர் ஃபோட்டோவை முதல்ல வீட்டில் வைக்கலாமா? வீட்டில் வைக்கக்கூடாது, பூஜை அறையில் வைக்கலாமே. பூஜை அறைக்கு நம்ம போகும்போது சுத்தமாக தானே போக போகிறோம். பூஜை அறையில் இன்று மாலை விளக்கேற்றும் பொழுது ஏதாவது ஒரு பிரசாதம், நான் ஈஸியானது ஒன்று சொல்கிறேன். நம்ம ஏபிஎன் சுவாமி சொல்லியிருக்காரு அவருடைய உபன்யாசத்தில், ஈஸியான ஒரு பிரசாதம் இருக்குன்னு. என்ன அப்படின்னா, எதை வேணாலும் வைங்க. அவர் சொன்ன அழகான ஒரு உதாரணம், தீர்த்தத்தில், அதாவது தண்ணியில் வெல்லம் பொடி பண்ணி போட்டு ஏலக்காய் 2 தட்டி போட்டிங்கன்னா என்ன இது, பானகம்னு சொல்கிறேன் இல்லையா? அழகாக ஒரு கப்பில் பெருமாளுக்கு உகந்த நாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தில் நீரை விட்டு வெல்லத்தை பொடி பண்ணி ஏலக்காவை பொடி பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் விளக்கேற்றும் பொழுது நரசிம்ம சுவாமி முன்னாடி, நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் இல்லையா, பெருமாளுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுட்டு அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணும்பொழுது இன்று மாலை விளக்கேற்றி நீங்கள் வழிபடும் பொழுது நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் எல்லாம் விலகும். நம்ம முழுமையாக நரசிம்மா நீ தான் எனக்கு கதி என்று அவரை சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக எல்லாம் வல்ல ஸ்ரீ நரசிம்ம சுவாமி நம்மை காப்பார் என்று நாம் நம்புவோம். அந்த வகையில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி நரசிம்மரை பற்றி பேசணும்னு தொண்டையும் சரியில்லை, இருந்தாலும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லியே ஆகணும். அதனால் இந்த சின்ன உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ண நம்முடைய ஆன்மீக உள்ளங்கள் எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கி முடிஞ்சால் நரசிம்மர் சந்நிதிக்கு போயிட்டு வாங்க. நம்ம ஊரில் பக்கத்தில் சோளிங்கர் இருக்குது, மற்ற பெருமாள் கோயில் அங்கங்கே இருக்குது. நரசிம்மருடைய சந்நிதி சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி எங்கெல்லாம் இருக்கோ முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை பூஜை ரூமில் இருக்கிற நரசிம்மரை வழிபடுங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த உடனடி பலனை தரக்கூடிய கடவுள் நம்ம நரசிம்ம சுவாமி. அதனால் அவரை மனதார பிரார்த்தித்து நம் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடியிலேயே சரணம். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.